पुदीना का पराठा. पुदीना पराठा அது कोल्हापुरी green gram garlic dal. वाह रे वाह. This Kolhapuri dal is 100 on 100. Oh my god. Amazing Kolhapuri dal. டாப் குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில் ஷிவானி பண்ண கோலாப்பரி கிரீன் கிராம் தால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை பயிர் எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5-6 லவங்கம், இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பாட்லி மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பச்சை பயிரை குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாட்லேயும் இதுலேயே போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மசிஞ்சு வெந்துடும். இதுக்கப்புறம் இந்த பாட்லேயே மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பாட்லியில் போட்டிருந்த மசாலா வாசனை எல்லாமே இந்த இப்போ பருப்பில் இருக்கும். இப்போ இந்த பருப்பு தனியாக வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் பிரியாணி இலையும் கல்பாசியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து ஆட் பண்ணி இது நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், சன்னா மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்குங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பச்சை பயிர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும். மசாலா வாசனைலாம் போயிட்டு நல்லா ரெடி ஆகிடும் கிரேவி. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கிரேவியில் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கோலாப்புரி கிரீன் கிராம் தால் ரெடி ஆகிடுச்சு. பூரி அண்ட் சப்பாத்திக்கு ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.